ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கர் சேனல். நான் ஹரிஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ரானிக்ஸ் மல்டிஃபங்க்ஷனல் UFO ஹோம் ஹப் சார்ஜர் ஹப்பை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆலை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோட இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்துடும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை சொல்லிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 475 தான். அதாவது இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1299 வந்து வித்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆஃபரில் வாங்கின தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 425 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. உங்களுக்கு மேலே பில்லை பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு சீலை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணணும் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிந்த்ரா ஃபேஷனுக்காக ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிந்த்ரா ஃபேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளிப்கார்ட் ஒரு சப் பிராண்டுன்னு தான் சொல்லணும். மிந்த்ரா ஃபேஷனுடைய புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பில் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதில் ப்ராடக்டோட ப்ரைஸை பார்த்தாலே தெரியும், 425 ருபீஸ் தான். அடுத்தது உள்ளே எந்த வகையான பபுள் ட்ராப்பிங்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. சாதாரண ஒரு கார்ட்போர்டில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இதை ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இது கார்ட்போர்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோன்னா உள்ளே நம்மளுடைய UFO ஹோம் ஹப் இருக்குது. இந்த UFO ஹோம் ஹப்பில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய 6 போர்ட் அண்ட் 8 ஆம்ப் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைடில் போர்ட்ரானிக்ஸ் பிராண்டிங், கீழே வந்து 8 ஆம்ப் அவுட்புட் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்டோடைய இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன், ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன். இது 3மே வந்து இந்த UFO ஹோம் ஹப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் போட்டிருந்தாலும் இதை வந்து நீங்கள் கரண்ட்டில் ப்ளக்இன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு வந்து இது வந்து ஓவர் ஹீட்டோ இல்லை எந்த வகையான ஷார்ட் சர்க்கியூட்டோ உங்களுக்கு ஆகாது. அதை தவிர சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை வந்து போட்டிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க, 1299 சொல்லி போட்டிருக்காங்க. அதோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளிப்கார்ட்டோடைய ஒரு பில்லிங் ஸ்டிக்கர் ஒன்று வந்து ஒட்டியிருக்காங்க. அதை தவிர ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் ஒன்று இருக்குது மேலே. பாக்ஸுக்கு வந்து எந்த வகையான ஒரு சீலும் இல்லை, இப்படியே தான் வந்திருக்கு. எனக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எந்த சீலுமே இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனா உள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ரானிக்ஸ் UFO ஹோம் ஹப் இருக்குது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 400 வோல்ட்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில். அதை தவிர பாக்ஸில் எந்த வகையான ஒரு மேனுவலோ இல்லை வந்து வாரண்டி கார்டோ எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது நீங்கள் இந்த பாக்ஸோடு இருந்தால் வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா வாரண்ட்டி வந்து இந்த பாக்ஸ் கூடவே வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணியிருக்காங்க, அந்த பார்கோட் கூடவே. அப்புறம் இந்த கேபிள் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்றதை பார்த்துருவோம். இந்த கேபிளோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த கேபிளோட குவாலிட்டி செம்ம ஹார்ட் பிளாஸ்டிக்கால் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கூட மேலே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரப்பரில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த கேபிளோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஒயர் தான். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து USB போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7வது போர்ட்டாக இந்த இடத்துல ஒரு பின் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து நம்ம இதை வச்சு கனெக்ட் பண்ணணும். இதை நீங்கள் எப்படி வேணால் போடலாம், உங்கள் இஷ்டம்தான். கனெக்ட் பண்ண பிறகு இது டேரெக்டாக வந்து பவர் ஃப்ளக்கில் வந்து நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ண வேண்டியது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பவர் அவுட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணணும் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் உங்களுக்கு என்ன வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 6 போர்ட்ஸ் கிட்டேயும் வந்து உங்களுக்கு 6 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இப்போ சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ நான் வந்து என்னுடைய டஸ்க் லைட்டிங் வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். மொத்தம் 6 போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 6 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போர்ட்டில் எப்படி சார்ஜ் ஏறுதுன்றது இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த 6 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதை தவிர கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரப்பர் ஃபுட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த இடத்துல வச்சாலும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்கும் நம்ம கீழே வச்சா. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவை தான் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனாவது தான், அவங்களே கொடுத்துருக்காங்க. மேட் இன் சைனான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொத்தம் 6 போர்ட்லேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அவுட்புட் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆம்ப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஒரு போர்ட்டில் நீங்கள் ஒரே டைம் ஒரு மொபைல் வரைக்கும் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் 8 ஆம்ப் வந்து ஒரே நேரத்தில் உங்களுக்கு வரும். அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு உங்களுக்கு வந்து வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து 6 போர்ட்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கரண்ட் போகிறதுனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போர்ட்லேயும் வந்து 2.5 ஆம்ப்ன்ற கணக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டே வரும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளோட எம்ஐ பேண்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது கூட ஒவ்வொரு போர்ட்டும் வேலை செய்தான்ற செக் பண்ணுறதுக்கு தான் இது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார்ஜிங் சொல்லிட்டு வருது. ஃபர்ஸ்ட் போர்ட் வேலை செய்யுது. செகண்ட் போர்ட், third port, fourth port, fifth port and ஃபைனலாக 6th போர்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இது ஒரே நேரத்தில் போட்டு காட்ட சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ரெக்கார்ட் பண்ணுற டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுன்றதுக்காக நான் வந்து ஃப்ளோரில் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பை நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 6 போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 6 வகையான டிவைஸஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து இந்த ஒரு யூஎஸ்பி ஹப்பில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாமே உங்களுக்கு வயரை பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகுதா இல்லைன்றது தெரியும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணணும் வந்து ஒரே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து சார்ஜ் ஆகுது. இந்த பவர் பேங்க் கூட வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது வந்து இந்த இண்டிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து தெரியும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இதுக்கு வந்து நான் வந்து தனியாக வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி வந்து கடைசியில் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த டேபோட கெப்பாசிட்டி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 6000 mAh வந்து இந்த டேபில் இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த எம்ஐ பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 200 mAh வந்து உள்ள பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைலோட ரெட்மி 2S உடைய பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 2280 mAh. ரெட்மி நோட் 4 உடைய பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3850 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 400 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இந்த பவர் பேங்க்கோட பேட்டரி கெப்பாசிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10000 mAh வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏறுதுன்றதை வந்து நான் கடைசியாக வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் கார்டாக கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களோட நிறையா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Yeah.